திவ்யா வந்து அவளோட கம்ஃபர்ட்காக வந்து பிரஜின வந்து பயங்கரமா யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு சில காரணங்கள வந்து சொல்லி திவ்யாவ வந்து இப்போ பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில இப்போ வந்து சாண்ட்ரா ஒரு சில விஷயங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. ஸோ பார்வதி கிட்ட தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்கிட்ட வந்து அவ்ளோ கேர் பண்ணாரு அவரு. திவ்யாவ வந்து ஒரு சிஸ்டரா வந்து பார்த்து, அவ டென்ஷன் ஆனா, அவ சாப்பிடல அப்படின்னா எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு அவளுக்காக. ஆனா, அவ வந்து அவளோட கம்ஃபோர்ட்காக வந்து பிரஜன வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா. அப்படி பண்ணியிருக்கா அவ, அப்படிங்கிற மாரி வந்து திவ்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த டாஸ்க்ல வந்து சோப்பு மாப்பு டாஸ்க்ல வந்து ஹெட் செஃப்பா வந்து நான் ஆகுறேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து, அவ திவ்யா ஃபேஸையும், கனி ஃபேஸையும் பார்த்தேன். அவங்க 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஒரே மாரி இருந்தது. நான் ஆகக்கூடாதுன்னு அவங்க நெனச்சாங்க. அப்ப இருந்தே எனக்கு அவ மேல ஒரு மாரி தான் இருந்தது. அதே மாரி அவளே வந்து அதுக்கப்புறம் ஹெட் செஃப் ஆகுறேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொன்னா. அப்ப தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நேத்து வந்து என்கிட்ட வந்து நாமினேஷன்ல வந்து யார் பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மைக்க கழட்டி வச்சுட்டு கேட்டா. நான் எதுக்கு சொல்லணும்? நம்ம எல்லாருமே தானே நாமினேட் ஆயிருக்கோம். அது என்னத்த சொல்லிக்கிட்டு அப்படிங்கிற மாரி வந்து நான் சொல்லி விட்டுட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி விஜய் பார்வதி பக்கத்துல இருந்துட்டு, "திவ்யா ஆமா, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள வந்து ரிஜிஸ்டரே வந்து பண்ண விட மாட்டா. நீ நோட் பண்ணிக்க" அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றாங்க. ஸ்கூல் டாஸ்க்ல வந்து நாட்டி கிட்ஸ்ன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவ டாஸ்க்ல ஒழுங்கா பண்ணாதனால என் மேல அந்த பழிய போடுறா திவ்யா அப்படிங்கிற மாரி வந்து சாண்ட்ரா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ இவ்வளோ நாள் இவ்வளோ விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஸோ பிரஜன் இருந்தனால எதுவும் கேட்காம இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து குரூப்பில் இருக்கணும். குரூப்பில் வளைக்கிறதுக்காக வந்து ஒவ்வொருத்தரா வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க குரூப்புக்கெல்லாம் வந்து என்னால வர முடியாது அப்படிங்கிற மாரி வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, இவங்க தனியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கன்சர்ன்ல சுபிக்ஷாவாகட்டும், விக்ரம் எல்லாருமே வந்து ஜஸ்ட் நார்மலா வந்து கேட்குறாங்க. பட் இத வந்து வழக்கம் போல இவங்க இமேஜினேஷன்ல அவங்க வேற மாரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூட பார்வதி வந்து உட்காந்துட்டு, ஆமா, ஆமா இவங்க குரூப்பில சேர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் 13 வயசுலேருந்து தனியா தான் வந்து இருந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் வந்து தெரியும். தனியா நான் எல்லாத்தையும் வந்து சமாளிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அந்த துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குடுத்துட்டு, சாண்ட்ராக்கு குடுத்துட்டு அவங்களுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்போ திவ்யாவுக்கு வந்து குடுத்தாங்கல்ல, அப்போவே வந்து எனக்கு வந்து ஒண்ணு தோணுச்சு. அந்த மனுஷன் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்திருந்தா அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து விக்ரம் எல்லாருமே வந்து நீங்க கப்பலா விளையாடுறீங்க, கப்பலா விளையாடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கன்டினியூவா சொல்லிட்டே இருந்தனால, அப்படி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே வந்து அவர் கன்டினியூவா வந்து அந்த ஒரு விஷயத்த மனசுல வந்து வச்சுட்டு, அந்த ஒரு கடினமான ஒரு விஷயத்த வந்து அவர் செஞ்சாரு. அது அப்ப இருந்தே வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு அவன் மனசுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. அதே மாரி பிரஜன் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டார். ஆனா நேத்தெல்லாம் வந்து அவரு லிட்டரலா பயங்கரமா உடைஞ்சிட்டாரு. ஆனா அவர் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு போம்போது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வர்றதுக்காக. எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு வாங்கி குடுக்குறதுக்கு கூட எங்ககிட்ட வந்து அவ்வளோ காசு இல்லாம இருந்தது. இந்த பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சான்ஸ் குடுத்து பாருங்க. அவர் அவ்வளோ டேலண்டடான ஒரு பெர்சன். அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவார் ஒரு சான்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா. சான்ஸே வந்து யாருமே குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாரி இப்ப அவர் இருந்திருக்கணும், நான் வெளியே போயிருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது வேற. இப்போ பிக் பாஸ் மாரியான ஒரு பெரிய நிகழ்ச்சியில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பக்கத்துல இருந்து அவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா மேல இருக்கிற ஒரு கோவம். ஸோ கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல திவ்யா, சாண்ட்ரா பேசுறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்ல. சண்டை வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.